ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லவே தான் வந்துள்ளேன். எப்போ பார்த்தாலும் ஏதேதோ விஷயங்களை பற்றி யோசித்து கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்கிறாய். எல்லா நாளும் நீ என்னிடம் ஒன்றே ஒன்றுதான் கேட்பாய். என்னதான் சாயி, என்னுடைய வாழ்க்கையை செய்யலாம் என்று இருக்கிறீர்கள். நானும் ஒவ்வொரு நாளும் இந்த நாள் மாறும், இப்பொழுது மாறும் என்று காத்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிமிஷமும் ஒளிமயமான வாழ்க்கையும் இல்லை. இருண்டு போயே கிடைக்கிறேன் என்று கவலைப்படுகிறாய். முதலில் உன்னுடைய வீட்டில் இருக்கும் தீய சக்தியை விரட்டுகிறேன். என்ன சாய், என்னுடைய வீட்டில் என்ன தீய சக்திகள் இருக்கிறது என்று நீ கேட்கலாம். முதலில் ஒரு தீய சக்தி உன்னுடைய மனதுக்குள் தான் வந்தது. அதுதான் அப்படியே உன்னுடைய வீட்டுக்குள் பரவி விட்டது. என்ன தெரியுமா? சொல்கிறேன் கே. உனக்கு கவலை வந்த உடனேயே குழப்பம் வந்தது. குழப்பம் வந்த உடனேயே பயம் வந்தது. பயம் வந்தவுடன் தடுமாற்றம் வந்தது. தடுமாற்றம் வந்தவுடன் அனைத்தையும் இழந்து விடுவோமோ என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் வந்துவிட்டது. இது முதல்ல உன்னுடைய மனதுக்குள் வந்தது. அந்த மனமானது தினமும் அழுது 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 தீய சக்திகளை வீட்டுக்குள் கொண்டு வந்து விட்டது. எந்த ஒரு வீடு புன்னகையோடு இருக்கிறதோ அந்த வீட்டில் தெய்வ கடாட்சம் இருக்கும். எந்த ஒரு வீட்டில் சிரிப்பு சத்தம் கேட்கிறதோ அந்த வீட்டில் சகலமும் இருக்கும். ஆனால் அதை யாரும் உணராமல் கவலை என்ற ஒன்றுக்குள் மூழ்கி கிடக்கிறீர்கள். அது எவ்வளவு பெரிய தவறு என்பது உங்களுக்கு இன்னமுமா புரியவில்லை. நீ முன்னாடியெல்லாம் எவ்வளவோ கவலை இருக்கும். கவலை இருக்கும் பொழுதெல்லாம் நீ சிரித்தாய். அப்பொழுது எல்லாம் ஏதோ ஒரு நிம்மதி இருந்தது. ஆனால் இப்பொழுது எல்லாம் கவலைக்குள்ளேயே மூழ்கிய பிறகு எங்கு சந்தோஷம், எங்கு ஒரு சிரிப்பு சத்தம்? எல்லாமே தொலைந்தது. அதோடு தொலைந்தது அனைத்துமே நிம்மதி. அதற்கு பிறகு என்ன? கவலை வந்தாலே தீய சக்திகள் உள்ள வந்து ஒரு விஷயத்தையும் யோசிக்க விடாதே. அதுதானே இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது. நிறைய நேரம் நான் உனக்கு சொல்வேன், அம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கிறேன், உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் செய்ய நீ எதற்காக கவலைப்படுகிறாய் என்று. ஆனால் ஒரு முறை கூட அந்த விஷயத்தை எல்லாம் காதில் வாங்கியதே கிடையாது. உன்னுடைய இஷ்டத்திற்கு எப்பொழுதும் இருப்பாய். நான் ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் கூட, சாய், நான் செய்து கொள்கிறேன், நீங்கள் ஏற்கனவே என்னை கஷ்டப்படுத்தி விட்டீர்கள் என்று சொல்லி என்னுடைய மனதை தான் நீ கஷ்டப்படுத்துவாய். எனக்கு அதெல்லாம் ஒன்று பெரிய விஷயமே கிடையாது. என்னுடைய பிள்ளைகள் என்னை பேசுவதும் என்னை திட்டுவதும் இதெல்லாம் சாதாரணமான ஒன்று தான், சரியா? என்னுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதிகமாக நிறைய நாளை தொலைத்து விட்டாய். பாதி நாள் கஷ்டம், பாதி நாள் கவலை, இப்படி சில நாட்கள் தேவையே இல்லாமல் பயத்தால் தொலைத்தாய். ஆனால் இதற்கு அப்படியெல்லாம் அல்ல. இன்றோடு உன் வீட்டில் இருக்கும் அந்த எதிர்மறையான விஷயங்கள் விலகிவிடும். ஒரே ஒரு விஷயம் உனக்கு நல்லதாக நடந்தால் உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் நீ மறந்து விடுவாய். அது என்னவென்றால், உனக்கு பிடித்த விஷயம், நீ எதிர்பார்த்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்துவிட்டது என்ற பொழுது கட்டாயமாகவே நீ பழைய விஷயங்கள், உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பழைய விஷயங்களை மறப்பாய். பழைய விஷயங்கள் மறக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் என்ன ஆகும்? நல்லது நடக்க ஆரம்பிக்கும். வீட்டில் இருக்கும் தீய சக்தியும் மனதில் இருக்கும் தீய சக்தியும் உன்னை விட்டு ஓட ஆரம்பித்துவிடும். உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ கவலைப்படக்கூடாது. காரணங்கள் ஏற்கனவே நான் சொன்னபடிதான். இதுவரைக்கும் இருந்து உன்னை எதிர்மறையாக யோசிக்க வைத்த தீய விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நீக்கிவிட்டேன். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரும் ஒவ்வொரு நாளும் அற்புதமும் அதிசயங்களும் மட்டுமே தான் இருக்குமே தவிர ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் தோல்விகள், தடுமாற்றங்கள் ஒரு பொழுதும் இனி வரும் நாட்களுக்கு கிடையவே கிடையாது. ஒரு மனிதனை ஒரு முறை சோதிக்கலாம், வாழ்க்கை முழுவதும் சோதித்தால் அவன் தாங்க மாட்டான். உன்னை நான் சோதித்தது அனைத்தும் போதும். நான் சோதித்ததற்கு காரணம் நீ எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று. ஆனால் நீ வேறொரு பாதையை போகிறாய். அதாவது மனசையே விட்டு விடுவாய் போல.
அந்த மாதிரியே நீ நினைத்து பயந்து தவிக்கிறாய். மனதை மட்டும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் விட்டுவிடக் கூடாது. எது வேண்டுமானாலும் நடந்தாலும் தைரியத்தோடு இருக்க வேண்டும். மனமானது எப்பொழுதும் நிதானமாகவும் ஒரு நிலையாகவும் இருந்தால்தான் அடுத்த கட்டம் என்ற ஒன்றுக்குள் பயணம் செலுத்த முடியும், பயணிக்க முடியும். ஆனால் நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீர்கள்? முதலில் அதை சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுவும் முக்கியமாக ஒரு சிறிய விஷயம், ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட உன்னுடைய வாழ்க்கையே போயிட்டோ என்று நீ பயப்படுகிறாய். கிடையாது, அடுத்தடுத்தது என்று ஒவ்வொன்று இருக்கிறது. முதலில் நீ ஒரு விஷயம் செய்கிறாய், அது உனக்கு சரி வரவில்லை என்றால் அதை அப்படியே விடு. அதற்கு பிறகு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகலாம். எதுவுமே இதோட முடிஞ்சிடும் அதோட முடிஞ்சிடும் என்பது கிடையாது. நீ இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை பார்க்க வேண்டிய நாட்கள் அதிகமாக இருக்கிறது. ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்பது அனைத்தையும் பார்த்து விட்டாய். கூடிய சீக்கிரமாக சந்தோஷம் என்ற ஒன்றுக்குள், ஒரு அத்தியாயத்திற்குள் நீ பயணிக்க இருக்கும் பொழுது நீ நிறைய நாள் நீ அந்த சந்தோஷம் என்ற ஒரு அத்தியாயம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும். இனி உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சந்தோஷங்கள் மட்டுமே இருக்கும். அதில் எந்த ஒரு சிறிய சந்தேகமோ குழப்பமோ தேவையே அல்ல. சரிதானே நான் சொல்வது? பிடிவாதம் பிடிக்காதே. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மாற்றலாம். தைரியமாக இரு. நேரத்திற்கு எழுந்து சாப்பிடு, தூங்கு, வேலைக்கு போ, உன்னுடைய வேலைகளை சரியாக செய். எல்லாமே எப்படி இருக்கும்? இன்பமாகவே இருக்கும். நீ நினைத்தது அனைத்தும் நடக்கவில்லை என்று கவலைப்படாதே. இன்னும் நாள் எவ்வளவோ இருக்கிறது, நடக்கும். ஊர் வாய் அத்தனை பேசும், ஏதேதோ பேசும். ஆனால் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுத்து கொண்டு இருந்தால் நமக்கென்ன மதிப்பு? சொல் பார்க்கலாம். நீயே ஒன்று கவனிக்கிறாய். நீ எத்தனையோ விஷயங்களை என்னிடம் கேட்கிறாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் எது சம்பந்தமோ அதற்குத்தானே நான் பதில் கொடுக்கிறேன். மற்றவற்றைக்கெல்லாம் அமைதியாகத்தானே இருக்கிறேன். நீயும் என்னிடம் சொல்வாயே. அதுபோல உன்னிடம் தேவையே இல்லாமல் நிறைய பேர் நிறைய கேள்விகளை கேட்பார்கள். உனக்கு எதற்கு பதில் சொல்லணும் என்று தோன்றதோ அதுக்கு பதில சொல்லு. மற்றபடி எல்லாத்துக்கும் பதில சொல்லி உன்னை நீயே குறைத்து இடை போட்டு கொள்ளாது. காலம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு அற்புதத்தை வைத்திருக்கிறது. நீங்கள் தான் ஒவ்வொரு நிமிஷமும் நல்லபடியாக வாழ வேண்டும். எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். நல்லதொரு வாய்ப்பினை நீங்கள் பெறுவீர்கள். நம்பிக்கையோடு இருங்கள். கஷ்டம் வரும் பொழுது மன உளைச்சலோடு இருக்கும் பொழுது 4 செவுத்துக்குள் அடைந்து இருக்காமல் சற்று வெளியே வந்து இயற்கையோடு அமர்ந்து பேசுங்கள். இயற்கையோடு. அப்படி இல்லையா, உங்களுக்கு எந்த கோவிலுக்கு போனால் மனம் திருப்தியாக இருக்குமோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நிச்சயமா உங்களுடைய மனதில் இருக்கும் ஒவ்வொரு கஷ்டமும் நீங்கி சந்தோஷம் என்ற ஒன்றுக்குள் நீங்கள் போவீர்கள். அதை விட்டுவிட்டு கவலை வந்த பிறகு அப்படியே அடைந்து கிடப்பது வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நாளும் நிம்மதியை தராது. மன உளைச்சல்களை மட்டுமே தரும். நல்ல நண்பர்களை வைத்துக் கொள்ளுங்கள். தீய நண்பர்களை தூக்கி எறியுங்கள். ஏனென்றால் அவர்கள் இருந்தாலும் ஒன்றுதான், இல்லாமல் இருப்பதும் ஒன்றுதான். நல்லவர்களோடு பழகுங்கள். கெட்டவர்களோடு ஒரு பொழுதும் பழகாதீர்கள். அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பான ஒன்று. நாளுக்கு நாள் பிரச்சனைகள் வருகிறது, எனக்கு பயமாக இருக்கிறது என்று பிரச்சனையை பார்த்து ஓடாதீர்கள். சந்தோஷம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டேதான் இருக்கிறது. பிரச்சனையை பார்த்து ஓட ஓட உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? உங்களை துரத்தி கொண்டேதான் இருக்கும். அதனால் எல்லாவற்றையும் சமாளிக்கும் தைரியத்திற்கு வாருங்கள். சமாளிக்கலாம். நானும் உங்களுக்கு துணையாக இருப்பேன். நம்பிக்கையோடு இருங்கள். எப்பொழுதும் எல்லா நாளும் உங்களுக்கு என்னென்னலாம் வேண்டுமோ அனைத்தையும் தந்து நான் உங்களை வாழ வைப்பேன். சிரித்த முகத்தோடு வாழ வைப்பேன். சிறப்பான வாழ்க்கை அமைத்து தர என்றும் எப்பொழுதும் இந்த வாராகி ஆகிய நான் இருந்து உங்களை வாழ
பை.